வணக்கம். வம்சம் ஃபவுண்டேஷன் கதிர்வேல். போன வீடியோவினோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம். இந்த குடியினோட தன்மையை பற்றி பேசுறதுக்கு முன்னால், கட்டுப்படுத்தி குடிக்க முடியாத குடிவெறி ஒரு நோய். குடிப்பழக்கம் உடல், மனம், ஆன்மீகம் சார்ந்த ஒரு நோய். உலக சுகாதார அமைப்பு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இது ஒரு நோய் பட்டியலில் கொண்டு வந்துட்டாங்க. குடிநோயை உதவியின்றி அதை வெல்ல முடியாது. அதுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் வம்சம் ஃபவுண்டேஷன் ஆகிய நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு இருக்கிறோம். இந்த குடிப்பழக்கம் அந்த குடிநோயாளிய உடலை மெல்ல மெல்ல அவன் எப்பவுமே முக்கியத்துவம் தரமாட்டான். இதற்கு காரோ இல்லை வண்டியோ அது ஒரு பஞ்சர் ஆச்சுன்னா உடனே அதை எடுத்துகிட்டு போக மாட்டான். உடனே என்ன பண்ணுவோன்னா அதுக்கு உடனே பஞ்சர் கடை தொலாவி அந்த வண்டி பஞ்சர் போட்டு மறுபடித்தான் எடுத்துகிட்டு போவான். காரணம் என்னென்னா அந்த பஞ்சர் ஆச்சுன்னா அந்த டயர் டியூப் வேஸ்ட் ஆயிருமேன்னு ஃபீல் பண்ணுறான். ஆனால் தான் குடிச்சு தான் உடம்ப மெல்ல மெல்ல அழிச்சிட்டு வர்றதை அவனால் ஏற்றுக்க முடியாது. அதுவும் இல்லாமல் அதுக்குண்டான அந்த உடலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோணுங்கிற எண்ணம் அவனுக்கு கொண்டிருக்கிற காலத்தில் தன்னை பற்றியோ தன் குடும்பத்தை பற்றியோ அவன் பெருசாக கவலைப்பட மாட்டான். தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். ஆனால் நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் அது அவனுக்கு தோன்றது ரொம்ப அரிதாக. ரொம்ப நல்லவனாக இருப்பான். ஊருக்கு ஓடி ஓடி வேலை செய்வான். தான் குடும்பத்துக்குன்னு ஒன்றுனா அதை தள்ளி போடுறதுக்கு ஆரம்பிச்சிருவான். தான் குடும்பத்தை முக்கியத்துவம் அவன் தரவே. மேலும் இந்த குடி மற்றும் போதையை பற்றி விரிவாக தெரியும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.